நேற்று மத்தியானம் தானே பாம்பே வந்தோம். இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கே எழுந்திரிச்சு அங்கே வந்து ஒரு பிரபலமான ஒரு பீச் ஏரியா வாக்கிங் எல்லோரும் போவாங்க. இது நிறைய தமிழ் படத்தில் இது நம்ம காமிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த ஊருக்கு டூர் போனாலும் காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி கட்டாயம் ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் ஊர் சுற்றுறது இதெல்லாம் பண்ணிக்குவோம். வாக்கிங் போகிற இடம், இந்த யோகா பண்ணுற இடம்லாம் ஒரிஜினல் கல்லில் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்தது. அங்கே டாக்ஸி டிரைவர்லாம் இது ஃபுல்லாக கோடீஸ்வரங்க விஐபிலாம் இருக்கிற ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ளே ஆட்டோலாம் அலௌடு கிடையாது அப்படி இப்படின்னாங்க. என்ன வந்து யோகா பண்ணுறதை வந்து 2 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு ரோமி ஷர்மி வாக்கிங் போயிட்டாங்க. நான் ஜிம்மிலையோ குறிப்பாக ஏசிலையோ நான் எக்ஸசைஸ் பண்ணவே மாட்டேன். கிரவுண்ட் எக்ஸசைஸ், முக்கியமாக யோகா, ரொம்ப நேரம் தியானம். இது காலையில் எப்படியும் 2 மணி நேரம் கம்பல்சரி எல்லாம் முடியிருக்கு. 2 to 2.5 மணி நேரம் ஆகும். எக்ஸசைஸ் 1.25 மணி நேரம், தியானத்துக்கு தான் 3/4 மணி நேரம் ஆகும். இது வந்து சிசு பாலாசனம்னு ஒரு குழந்தையை தாளாட்டுற மாதிரி. ஈஷாவில் வந்து சாம்பவி மகாமுத்ரா. இதை கற்றுக்கிட்டவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அவ்வளோ பெரிய மாற்றங்கள் உடல்லையும் சரி மனத்துலையும் சரி. அதுதான் யோகாவோட ஸ்பெஷல். நம்ம கேரக்டரில் அவ்வளோ பெரிய மாறுதல் வரும். ரோமி ஷர்மி 2 பேரும் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்கள்லாம் இந்தியா கேட் போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குளிக்கல, இனிமேல் தான் ரூம் போனோம். அவ்வளோ அழகாக இருந்தது. மௌனராகம் படம் தான் ஞாபகம் இருந்தது. பின்னால் இருக்கிறது தாஜ் ஹோட்டலாமே. இதை பார்த்தோன்னு ஒரு யோசனை வந்தது. அது என்ன யோசனைன்னு அடுத்த ரீல்ல சொல்கிறேன்.